அனைவருக்கும் வணக்கம். நேத்து பிஜிடிஆர்பிக்கான கால்பர் வந்தாச்சு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் என்னென்னலாம் இருக்குதுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி யூஜிடிஆர்பிக்கான போஸ்டிங் எப்போ போடுவாங்க, அடுத்த யூஜிடிஆர்பிக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ எதிர்பார்க்கலாம், டெட் எஸ்ஜிடி இதனுடைய நிலைப்பாடு என்ன, இதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டும்தான் தருவோம். அதே மாதிரி எஸ்ஜிடியோ இல்லை டெட்டோ சேர்ந்து படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லை மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அதுக்கான தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. விருப்பப்பட்டால் சேர்ந்து படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதாவது ஆனுவல் பிளானரில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆகஸ்ட்டில் கால்பர், பிஜிடிஆர்பியோட கால்பர். அதே மாதிரி நவம்பரில் தான் எக்ஸாம்ன்றது ஆனுவல் பிளானர், அதாவது வருடாந்திர கால அட்டவணை, அந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் விடக்கூடிய வருடாந்திர தேர்வு அட்டவணையில் விட்டுருந்தாங்க. 1915 போஸ்டிங் சொல்லி ஆல்ரெடி விட்டுருந்தாங்க. அதற்கு மாறாக முன்னரே அறிவிச்சிட்டாங்க. அதை இப்பயே நேற்றே அறிவிச்சிட்டாங்க. ஜூலை 10, ஓகேங்களா? அதாவது நேற்று இந்த ஜூலை 9 பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ போஸ்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா 1915 காட்டிலும் 1996 பணியிடங்களை நிரப்புறதா சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு இருந்து 10/7/2025 இன்னைக்கிலிருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 12/8/2025 வரலும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணவங்க ஏதாவது அதில் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது எடிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 13, 14, 15, 16 இந்த 4 நாள் அவைலபிளாக இருக்கும். எப்படின்னா ஆகஸ்ட் மந்தில், ஓகேங்களா? எக்ஸாம் ஆல்ரெடி பழைய கால அட்டவணையின்படி நவம்பரில் எக்ஸாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ புதிய கால அட்டவணையின்படி பார்த்தீங்கன்னா 28/9/2025, அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா நிச்சயமாக அடுத்து ஒரு பல்க் போஸ்டிங் இருக்குது. இப்போயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 14, 15, 16, 17, 18 இந்த டேட்டில் எஸ்ஜிடிக்கான கவுன்சிலிங் இருக்குது சென்னையில், ஓகேங்களா? ஒவ்வொரு செஷனுக்கும் மாறி மாறி கூப்பிட்டுருக்காங்க. கவுன்சிலிங்கான அந்த இது கூப்பிட்டுருக்காங்க, பிளேசஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு. 23ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியத்தில் ஃபங்க்ஷன் வச்சு தான் அதை கொடுக்க போகிறாங்க, அந்த ஆர்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி இன்னும் பட்சத்தில் நிச்சயமாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு போஸ்டிங் 100% எதிர்பார்க்கலாம். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போராட்டங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஜிடியோட அந்த வேகன்சிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது, நீடட் வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வேகன்சிஸ் இப்போ அவங்க விட்டுருக்காங்க. அதை காட்டிலும் நீடட் இன்னும் கூடுதல் தேவையுள்ள பணியிடங்களும் அதிகமாக தேவைப்படுறதுனால எஸ்ஜிடியோட அந்த வேகன்சிஸ் ரொம்ப அதிகம், ஓகேங்களா? ஸோ அவங்களும் ஒரு சைட் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் வெரிஃபிகேஷன் போனவங்களுக்காவது ஜாப் கொடுக்கணும், சிவி போனவங்களுக்காவது ஜாப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? சரி, இந்த 1996 போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேகன்சிஸை பொறுத்தவரை 1916 வேகன்சிஸ்ன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷனில் 1699, மற்றதெல்லாம் பேக்லாக்கு, ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி டிடபிள்யூடி ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, சென்னை கார்பரேஷனு, மதுரை கார்பரேஷனு, அதே மாதிரி கோயம்புத்தூர் கார்பரேஷன், இப்படி எல்லாமே டிவைட் ஆகுது. நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்தவரையிலையும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 விஷயத்தை முடிவு கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, ஜூனியர் ரெசிடென்ட் கேஸ் இப்போ கூட ஏரிங் வந்தது லாஸ்ட்டாக. ஸோ அந்த ஜூனியர் ரெசிடென்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் நீங்கள் வர முடியும். அதாவது டைரெக்டாக எக்ஸாம் ப்ரொமோஷனில் நீங்கள் ப்ரொமோஷன் எப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் பர்சன்டேஜ், ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு எஸ்ஜிடியில் உள்ள செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு 10% கொடுத்துருக்காங்க. அதாவது 100ல் 10 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு. இதில் மீதி 2 போஸ்டிங்ஸ், அதாவது 10 போஸ்டிங் இருந்தது. இப்போ 8 போஸ்டிங்ஸ் எஸ்ஜிடியில் செலக்ட் ஆகி வரக்கூடிய செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கும் 2% ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 2% ஜூனியர் ரெசிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 12 போஸ்ட் தான். அதாவது இந்த 1996 போஸ்டிங்கில் 2%ல் எவ்வளோ போஸ்டிங்ஸ் கொடுக்குறாங்கன்னா 12 போஸ்டிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் ப்ரொமோஷன் வழியாக நாங்கள் கொடுக்க போகிறதில்ல. எப்படி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் பிஜிடிஆர்பி எழுதி உள்ளே வராங்களோ ஜாபுக்கு, அதே மாதிரி தான் ஜூனியர் ரெசிடென்ட்டும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் இந்த ஜூனியர் ரெசிடென்ட் கேஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக இயரிங் வந்தக்குள்ள கிட்டத்தட்ட அந்த கவர்மெண்ட் சொல்கிறாங்க, அதாவது அந்த அட்டார்னி ஜெனரல், ஓகேங்களா? அவர் சொல்கிறாரு பிடி கேஸை பொறுத்தவரையும்
517 வேகன்சிஸ்ன்னு சொல்லி வந்து நாங்கள் தவறாக கொடுத்துட்டோம். ஏன்னா அவங்க தானே கேஸ் போட்டிருக்காங்க. அந்த 2% கேஸால தான் இந்த யூஜிடிஆர்பி இன்னைக்கு வரலையும் தள்ளி வந்துட்டே இருக்கு. இல்லைன்னா இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் முன்னாடியே அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 2% கேஸால தான் டிலே ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டு பின்னாடி மீதமுள்ள கூடுதல் அதாவது மீதமுள்ள காலி பணியிடங்களுக்கு தான் இவங்களை வந்து கொண்டு வர போகிறாங்க. யார் புதுசாக செலக்ட் ஆன அந்த 3192 பேர் அதை யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனவங்களை. இப்போ கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஆல்ரெடி நாங்கள் 517ன்னு சொல்லி தவறுதலாக கொடுத்துட்டோம். அதுலேயும் வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த செக்ஷனை பார்க்கக்கூடியவங்க வந்து மெடிக்கல் லீவில் வந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் தவறாக வந்து வந்துருச்சு. அவங்க மெடிக்கல் லீவ் வந்து முடிச்சுட்டு வரக்குள்ள அந்த இப்போ 517 வந்து ஏன் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் வந்து இவ்வளோ பேர் வந்து கிடையாது, இது தவறாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமுள்ள பணியிடங்களே வந்து 164 தான். 2% கேஸில் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த பணியிடங்களுடைய எண்ணிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா 164 தான். இந்த 164ல் நாங்கள் ஆல்ரெடி 128 போஸ்டிங்கை வந்து ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் வந்து நாங்கள் தர வேண்டிய போஸ்டிங் வெறும் 36 தான் சொல்லிட்டாங்க பிடி கேஸில். ஓகேங்களா? ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வ் ஆகிருக்கு. ஆல்ரெடி வந்து இப்போ நேற்று ஐ மீன் வந்து இப்போ இந்த இதுலேயே வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கணும். பட் ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வ் ஆகிருக்கு. ஜட்ஜ்மெண்ட் வந்து அடுத்த இதில் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸோ அது வரும்போது யூஜிடிஆர்பிக்கான எல்லா பேரிகேட்ஸும், அதாவது எல்லா தடைகளும் வந்து நீக்கப்பட்டு அவங்களுக்கும் வந்து விரைவில் வந்து போஸ்டிங் வந்து இருக்கலாம். அடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே இந்த மந்த் எண்டுக்குள்ளே கூட வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எதிர்பார்க்கலாம். அது முடிஞ்சு வந்த உடனே இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை 2% கேஸில் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இளநிலை உதவியாளர்களாக பள்ளிகளில், அதாவது பள்ளிக்கல்வித்துறையிலையும் தொடக்கல்வித்துறையிலும் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க வந்து ஒரு மாதம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் இல்லை, இந்த பள்ளிக்கல்வித்துறை சைடில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரிவ்யூ, ஓகேங்களா, பள்ளிக்கல்வித்துறை தொடக்கல்வித்துறை சார்பாக வந்து கொடுத்துருக்கக்கூடிய ரிவ்யூவில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து அந்த 517 கிடையாது, போஸ்டிங் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி, இன்னும் நிரப்பத்தகுந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கையே 36 மட்டும் தான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி வந்து அரசு தரப்பில் வந்து வாதம் வச்சுருக்காங்க. இது வந்து ஜட்ஜி வந்து அடுத்ததாக வந்து எந்த மாதிரி தீர்ப்புகள் வந்து சொல்ல போகிறாரு, நீதியரசர்கள் வந்து எந்த மாதிரி சொல்ல போகிறாங்கன்றது அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்போ தான் வந்து தெரியும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் போகுதுன்றதுனால இப்போ எஸ்ஜிடிக்கு எப்படி திடீர்னு வந்து போஸ்டிங்ஸ் வந்து உடனடியாக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி யூஜிடிஆர்பிக்கும் வந்து நிச்சயமாக வந்து போஸ்டிங் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக ஆகஸ்ட் 2nd வீக்கே தாண்டாது. ஓகேங்களா? அதிகபட்சமாக நான் சொல்கிறது. ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து ஆகஸ்ட் 2nd வீக்கை வந்து தாண்டாது. கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. இது முடிஞ்ச உடனே இந்த போஸ்டிங்ஸ் இந்த 2 எஸ்ஜிடி அண்டு இது வந்து என்னது யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனால் பிடிஎஸ் இந்த போஸ்டிங் முடிஞ்ச உடனே அடுத்ததாக வந்து வந்து பிஜிடிஆர்பி இப்போ எப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களோ, இந்த பிஜிடிஆர்பிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் ஒரு சில மேஜருக்கெல்லாம் வேகன்சி 0 வேகன்சி. பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸு, ஃபிசிக்கல் டைரக்டர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, இதெல்லாம் 0 வேகன்சி. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து வேகண்டே கிடையாது. யார்? அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு. மற்ற மேஜர்ஸ் மட்டும் தான் வந்து வேகன்சி. ஓகேங்களா? ஸோ இந்த பிஜி வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு தேவையில்லை. அதனால தான் இப்போ உடனடியாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் யூஜிடிஆர்பி எழுதணும்னா டெட்டு தேவை, எஸ்ஜிடி எழுதணும்னா டெட்டு வந்து தேவை. இப்போ அடுத்ததான் வந்து யூஜிடிஆர்பி வருமா? இப்போ வந்து பிஜிடிஆர்பி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே அடுத்ததாக வந்து யூஜிடிஆர்பி வந்து வருமா அப்படின்னா வந்து நிச்சயமாக யூஜிடிஆர்பிக்கு முன்னாடி மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் வந்து சொன்ன மாதிரி வந்து டெட்டு தான் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நிச்சயமாக இருக்கும். சார் ஆல்ரெடி டெட்டு பாஸ் பண்ணவங்க தான் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோமே, லட்சக்கணக்கில் நாங்கள் வந்து டெட்டு பாஸ் பண்ணவங்க வந்து இருக்கிறோம். அதனால் வந்து எதுக்கு இன்னொரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மள நிறைய பேர் வந்து நினைக்கலாம். இப்போ ப்ரொமோஷனுக்கு வந்து டெட்டு வேணுன்ற கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் இந்த வாரத்தில் இல்லைனா அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்துடும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஓப்பன் ஆன உடனே 1 வீக்குள்ளே வந்து, ஏன்னா சம்மர் ஹாலிடேயில் இருக்காங்க, சம்மர் ஹாலிடே அது முடிஞ்ச உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை 2nd வீக், ஓகேங்களா, ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே 3rd வீக்குள்ளே வந்து மேக்ஸிமம் ரிசல்ட் வரும். ஸோ அப்படி ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக டெட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து கேஸ் வந்து போயிட்டுருக்கு ப்ரொமோஷன்ஸ்க்கெல்லாம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்த தீர்ப்பு வந்து வந்துச்சுன்னா அடுத்து சீனியர்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்து டெட் இருந்தால் நாங்கள் வந்து டெட் எழுதி டெட்டு வந்து கொண்டு வந்துட்டீங்க, ஸோ எங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நிச்சயமாக கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது டெட் வந்து கண்டிப்பாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெட்டுன்றது ப்ரொமோஷன் மட்டும் கிடையாது, ஜாப் யாரெல்லாம் நம்ம தேடுறோமோ அடுத்த யூஜிடிஆர்பியோ எஸ்ஜிடியோ எழுதுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த டெட்டு வந்து வச்சுட்டு தான் அடுத்து வந்து யூஜிடிஆர்பி கால்பர் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் 7ஆம் மாதத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 9ஆம் மாதத்தில் வந்து எக்ஸாம். இது இந்த பிஜிடிஆர்பி 2 மாதம் தான், 3 மாதம் தான் கிட்டத்தட்ட. அப்படின்ற பட்சத்தில் வந்து டெட்டெல்லாம் இன்னும் குயிக்காக கூட இவங்க வந்து முடிக்கலாம். ஓகேங்களா? உடனடியாக வந்து அனௌன்ஸ் பண்ணி 1 மாதம் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு வந்து டைம் கொடுத்து அதுக்கு மேலே 1 மாதம் மொத்தம் டைம் கொடுத்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜூலை லாஸ்ட் வீக் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது வந்து ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில் வந்து அப்ளிகேஷன் முடியும்.
செப்டம்பர் மந்த் மட்டும் டைம் கொடுத்து அக்டோபரில் கூட டெஸ்ட் வைக்கலாம். அக்டோபரில் டெஸ்ட் வச்சுட்டு ஒரே மாதத்தில் கூட ரிசல்ட் விட்டுட்டு நவம்பரில் கூட வந்து கால்பர் பண்ணலாம் யூஜிடிஆர்பி. ஓகேங்களா? யூஜிடிஆர்பி வந்து நவம்பரில் கூட வந்து கால்பர் பண்ணலாம். நவம்பரில் வந்து கால்பர் பண்ணி ஜனவரியில் எக்ஸாம் வச்சு பிப்ரவரியில் கூட, ஏன்னா அடுத்து மார்ச்சில் தான் வந்து மார்ச் மேக்ஸிமம் பிப்ரவரி எண்டில் தான் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இவங்க வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு போஸ்டிங் வந்து போடலாம். செகண்டரி கிரேடை பொறுத்தவரையும் இப்போ டெட்டுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து வந்து அந்த ஷெடியூலே வந்து உங்களுடைய அந்த ஆனுவல் பிளானரில் வந்து இல்லை. அப்படின்ற பொழுது வந்து அந்த டெட்டை வந்து கண்டிப்பாக வந்து விரைவில் நடத்திடுவோம்னு சொல்லி கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான அந்த எக்ஸாமும் வந்து இன்னொரு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். நிறைய பேர் இதுலேயே வந்து தவறாக புரிஞ்சிருக்கோம். என்ன புரிஞ்சிருக்குன்னா, சார் ஆல்ரெடி நாங்கள் வந்து 23,000 பேர் வந்து எலிஜிபிளாக இருக்கணும்ல, அந்த மைனாரிட்டியை தவிர நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மைனாரிட்டி அன்றைக்கி ரிசல்ட் விட்டாங்க, 54 பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அதில் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து 22 பேர். ஸோ அந்த மைனாரிட்டியை வந்து பொறுத்தவரையிலையுமே வந்து மைனாரிட்டியை வந்து விட்டுட்டு, ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மைனாரிட்டியை வந்து விட்டுட்டோம்னா இது 23,000 பேர் வந்து வராங்க. சார் நாங்கள் வந்து அந்த 2,700 சம்திங் பேர் வந்து போட்டாங்கன்னா, அந்த 2,346 பேர் அது வந்து போட்டாங்கன்னா மீதி வந்து நாங்கள் இருக்கோம்ல, எங்களை தானே போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் பார்க்குறேன் மெசேஜ் பண்ணுறீங்க. போட்டித் தேர்வு நீங்கள் எழுதுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டித் தேர்வு வந்து ஒன்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த லெவலில் இருக்கிறவங்களை வந்து அடுத்த எக்ஸாம்க்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இன்னொரு தேர்வு தான் வந்து போட்டித் தேர்வு வந்து வைப்பாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஸோ அதனால் வந்து எஸ்ஜிடிக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ளஸ் எக்ஸாமும் வந்து நடக்க பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அதாவது டெட்டு முடிஞ்ச உடனே இதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்துடும். நிச்சயமாக வந்து இந்த டெட் கேஸை பேஸ் பண்ணி தான், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய டெட் கேஸை பேஸ் பண்ணி தான் அடுத்த யூஜிடிஆர்பி அந்த எஸ்ஜிடி இருக்குன்றது யாருக்குமே எந்த மாற்று கருத்துக்களும் வந்து இருக்க தேவையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லும். ஸோ அடுத்து டெட்டை வந்து கால்பர் ஆகிட்டு தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி எஸ்ஜிடியாக வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். அதனால் வந்து அடுத்து நம்ம வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகலனா கூட அடுத்த தேர்வுக்கு வந்து நீங்கள் வந்து தயாராகுங்க. ஏன்னா வந்து தேர்வுகள்ன்றது வந்துட்டே தான் இருக்கும். நம்ம போன தேர்வுகளை மட்டும் நினச்சிட்டு அடுத்த தேர்வை வந்து விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? மனம் தளராமல் படிங்க. நிச்சயமாக வெற்றி வந்து உங்களுக்கு உண்டு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.